நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஓடெஸ்க் ரெடினஸ் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஓடெஸ்க் ஸ்கில் டெஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் நல்லா தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான ஏதாவது டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதுங்களா? நீங்கள் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட எனக்கு வேலை வேணும், எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையை பற்றி நல்லா தெரியுமா இல்லையான்னு நீங்கள் எப்படி அவங்களுக்கு காமிப்பீங்க? அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வழி இந்த ஸ்கில் டெஸ்ட் எடுக்கிறது தான். இப்போ நீங்கள் எந்த ஒர்க் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஒர்க்கு சம்மந்தமாக ஒரு ஸ்கில் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் நிறைய வகையான ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. இப்போ நாம் எல்லா ஸ்கில் டெஸ்ட்டையும் எடுத்து பாஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும் ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணால் போதும். இந்த டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே பாருங்கள், பவர் பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் இப்போ பவர் பாயிண்டில் ஒர்க் பண்ணி தரீங்கன்னா அது சம்மந்தமாக டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணி கொடுங்க. இங்கே பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க்ஸே போதும். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இது கொடுத்தேன்னா பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு, ஆக்சஸ்ஸு, அவுட்லுக் இது மட்டும்தான் இருக்கும். அப்போது நீங்கள் இது ஆக்சுவலாக டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது சம்மந்தமாக ஒரு 4-5 டெஸ்ட் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நிறைய வேலைங்க கிடைக்கும். என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஒர்க்கு தெரியும், எனக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அவங்க உங்களை எப்படி நம்புவாங்க? அவங்க உங்கள் நம்பருக்கு ஒரே வழி, அது சம்மந்தமான ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு கொடுப்பாங்க. எப்படி ஒரு டெஸ்ட் எடுக்கிறது, எப்படி அதை பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதை விட பெருசாக டேட்டா என்ட்ரியில் வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், எத்தனை பேர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கிற ரேஷியோ. ஆனால் நீங்கள் இதை பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்காது. இதை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறதுங்கிற ட்ரிக்கை நான் வர வீடியோஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.